إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع الأبطحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال النبي صلى الله عليه وسلم لو كان بعدي نبي لكان عمر أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறோம். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் இதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருவான். கண்ணியமிக்க முஃமினீன்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் தாரக மந்திரம், நம்முடைய அடிப்படையான ஈமான். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்ற உலூஹியத்து சம்பந்தப்பட்ட இறை சம்பந்தப்பட்ட அடிப்படையான நம்பிக்கை. அதே போல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ரசூல் என்பது, நாம் அதை சொன்ன காரணத்தினால்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ரசூல் என்று ஒப்புக்கொண்ட காரணத்தினால்தான் நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, அத்தகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய இன்னும் இரண்டு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், முக்கியமான இரண்டு அம்சங்கள் என்னவென்று சொன்னால், அவர்கள் எப்படி நமக்கு ரசூலோ அதே போல உலகத்தினுடைய பொது நபி அவர்கள்தான். எல்லா சமூகத்திற்கும் அவர்கள் நபி. குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கோ ஒரு காலத்திற்கோ ஒரு மனிதர்களுக்கோ மாத்திரம் அல்ல, எல்லோருக்குமான பொது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அடிப்படையாக ஆழமாக நம்முடைய கல்வியில் பதிக்க வேண்டிய நம்பிக்கைகளிலே ஒன்று. இந்த சமூகத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படையே நம்பிக்கை தான், ஈமான் தான். அதை கொண்டுதான் நம்முடைய வாழ்வின் வெற்றி. எனவே அவர்கள் உலக பொது நபி என்று ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அவர்கள்தான் இறுதி நபி. அதற்கு பிறகு உலகத்தில் எந்த காலகட்டத்திலும் எந்த இடத்திலும் யாரும் நபியாக வர இயலாது, வர அனுமதி மார்க்கத்தினுடைய நிலைப்பாடுகளிலே அப்படிப்பட்ட ஒரு தெளிவான கொள்கை. அதனாலே அவர்கள் தான் நமக்கு இறுதி நபியாகவும் இருக்கிறார் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. உலகத்தில் வந்த எந்த நபிமார்கள் ஆனாலும் சரி, குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, உலகத்தில் இதுவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்த எந்த நபிமார்கள் ஆனாலும் சரி, குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நபியாக இருந்தார்கள், குறிப்பிட்ட சமூகத்திற்கு நபியாக இருந்தார்கள், குறிப்பிட்ட காரியத்தில் அவர்கள் நபியாக இருந்தார். ஒயிலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆத் என்ற கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நபியை அனுப்பினார். ஹூதுங்கிறது சாதாரணமான ஒரு நபி அல்ல. அவர்கள் வேற ஒரு தனி சூறாவே இருக்கிறது. மிகப்பெரிய ஆற்றலுக்கும் வலிமைக்கும் சொந்தக்காரர்கள். குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நபி. மாதிரி ஒயிலா சமூத அகாஹும் சாலிஹா, சமூத் என்ற கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தி சொன்னான், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தஆலா நபியாக அனுப்பினான்.
ஒயிலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியன் என்ற நகரத்திற்கு, மதியன் என்ற ஊருக்கு அல்லாஹு தாலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை நபியாக அனுப்பினான் என்று அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி சொல்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்தந்த காலத்திற்கு ஏற்ப அந்த ஊர், அந்த நகரம், அந்த சமூகம் ஆகியவைகளுக்குத்தான் அல்லாஹு தாலா அவர்களை நபியாக அனுப்பி வைத்தான் என்று குர்ஆன் ஷரீஃப் எல்லா நபிமார்களுடைய நிலையையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல்வேறு தனித்தன்மைகள் இருப்பதை போல உலகத்தில் யாருக்கும் கொடுக்காத பல்வேறு தனித்தன்மைகளை அல்லாஹு தாலா நாயகத்திற்கு கொடுத்தான், தன்னுடைய ஹபீபாக ஆக்கினான், அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹு தாலா காரியங்களை அமைத்து தந்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அத்தகைய நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமான தன்மைகளில் ஒன்றுதான் அவர்கள் உலக பொது நபி என்பது மாத்திரமல்ல, அவர்கள்தான் இறுதி நபி. அந்த இறுதி நபி என்பதற்காக அல்லாஹு தாலா சில முன் ஏற்பாடுகளை செய்து வைக்க வேண்டும். அதற்குண்டான முன் ஏற்பாடுகளை இனிமேல் உலகத்தில் நபி வரப்போவதில்லை, எந்த நாட்டிற்கும் எந்த நகரத்திற்கும் எந்த மனிதர்களுக்கும் நபி வரப்போவதில்லை என்ற காரணத்தினால் சில முன் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் தான் அல்லாஹு தாலா அந்த முன்னேற்பாடாக உலகத்தில் வந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களும் அந்த காலத்தோடு முடிந்து போய்விட்டது. வணங்கப்பட்ட நபிமார்களின் அற்புதங்கள் ஒன்றும் இல்லை உலகத்தில். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அசா என்று இல்லை, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகம் என்று இல்லை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை உலகத்தில் இல்லை. வணங்கப்பட்ட அந்த அற்புதங்கள் காலகட்டத்தோடு, அது ஒரு மனிதர்களோடு, ஒரு இடத்தோடு, காலத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி என்ற காரணத்தினாலே கியாமத்து நாள் வரை வரக்கூடிய சமுதாயத்திற்கு அவர்கள்தான் நபி என்ற காரணத்தினாலே, இனிமேல் உலகத்தில் நபி வரப்போவதில்லை என்ற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த ஒரு வேதத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொண்டு அல்லாஹ் சம்பந்தப்படுத்தவில்லை. குறிப்பிட்ட காலத்தோடு அல்ல, தாவத்திலேனா கியாமத்து நாள் வரை அந்த வேதம் நம்மிடத்தில் நிறைவேற்றி விட்டது என்பதை நமக்கு பெருமக்கள் சொல்வார். கியாமத்து வரை அல்லாஹு தஆலா அதை நிலைநிறுத்தினார். அதனால்தான் முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் பல்வேறு மாற்றங்களை கண்டது, பல்வேறு விதமான மாற்றங்களை கண்டது, அழிவிற்குள்ளானது. அவைகளிலே மனிதர்களுடைய கரங்கள் உள்ளே புகுந்து விட்டது. குர்ஆன் சொல்கிறது, தங்களுடைய கரங்களுடைய சொந்த சரக்குகளை அதில் எழுதி வைத்துக் கொண்டு இதுவும் அல்லாஹ் சொன்னதுதான், இதுவும் அல்லாஹ் சொன்னதுதான் என்று சொந்த சரக்குகளை அதிலே அவர்களால் திணிக்க முடிந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் கியாமத்து நாள் வரை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அவர்கள் இறுதி நபி என்ற காரணத்தினாலே கியாமத்து நாள் வரை கடைசி மனிதர்கள் வரை வரக்கூடிய அவர்களுக்கு உண்டான இந்த அற்புதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொன்னான், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், அதை நாம் இறக்கினோம், நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொன்னான். உலகத்திலே இன்று தனி மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதா அந்த அற்புதம்? ஒரு குறிப்பிட்ட ஊரோடு சம்பந்தப்பட்டதா? குறிப்பிட்ட இடத்தோடு சம்பந்தப்பட்டதா? அது அல்ல. அந்த உலகத்திலே அந்த வேதத்தை, அந்த அற்புதத்தை உலகத்தில் எவராலும் அழிக்க இயலாது. இன்று அழித்தாலும் கூட உலகத்தில் உள்ள முஸ்ஹஃப்களை, குர்ஆன்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அழித்தாலும் அடித்த நொடியிலே அதை உண்டாக்குவதற்குண்டான ஆற்றல் கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலா கோடிக்கணக்கான ஹாஃபிலாக்களை உருவாக்கி இருக்கிறார். ஏனென்றால் அதை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை அல்லாஹ் எடுத்திருக்கிறார். அருமையானவர்களை, சாதாரண விஷயம் அல்ல. அதனாலே நமக்குண்டான உயர்வும் கண்ணியமுமே நம்முடைய கொள்கைகளை பொறுத்துத்தான். மார்க்கத்திலே நமக்குண்டான உயர்வும் அந்தஸ்தும் நம்முடைய அகீதாக்களை, கொள்கைகளை பொறுத்துத்தான் நமக்கு உயரும். அமல்களில் கூடுதல் குறைவு இருக்கலாம், ஆனால் கொள்கை அடிப்படையாக கொண்டுதான் மார்க்கத்திலே அவர்களுக்கு உண்டான வெற்றியும் உயர்வும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்கள், அதனால்தான் அத்தோடு உலகத்தில் வந்த நபிமார்கள் எல்லோரும் தௌஹீதுடைய விஷயத்தில், அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்திலே பொது கருத்தில் இருந்தார்கள். ஆனால் அந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை ஊடுருவி இருந்ததோ அந்த தீயவைகளை களைவதிலும் அந்த நன்மையான காரியங்களை செய்வதிலும் மாத்திரம்தான் குறிப்பிட்ட ஒரு துறை. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களையும் ஆய்வு செய்து பார்த்தால் குறிப்பிட்ட துறை, அந்த துறையில் தான் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள்.
அந்த துறையில் அவர்கள் வளர்ச்சி அடைய செய்தார்கள். அதிலே உள்ள தீமைகளை களைய முற்பட்டார்கள். சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பார்க்கிறோம். பொருளாதார சீர்திருத்தத்திற்காக உலகத்தில் அனுப்பப்பட்ட நபி. பொருளாதார சீர்திருத்தத்திற்காக ஒயிலா மதியனா அகாஹும் ஷுஐபா குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? வலா தன்குஸுல் மிக்யால வல் மீசான், உன்னுடைய அளவு நிறுவையிலே நீங்கள் குறைவு செய்யாதீர்கள், அதிலே மோசடி செய்யாதீர்கள். எனவே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டது பொருளாதார ரீதியான சீர்திருத்தங்களுக்காக அவர்கள் அனுப்பப்பட்டார், குறிப்பிட்ட துறை சார்ந்து. குர்ஆன் சொல்கிறது. சையதுனா லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்றைய காலகட்டத்தில் இழிவான செயல்களை செய்த, இழிவான ஒரு செயலை செய்த பெண்களை விட்டுவிட்டு அவர்கள் வேறு நிலையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட அந்த இழி செயல்களுக்காக, அதை களைவதற்காக பெண்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வசப்படுத்தியும் அவர்களை எல்லா நிலையிலும் ஆக்கி தந்திருக்கிறான் நீங்கள் சுகம் பெறுவதற்கு. அதை விட்டுவிட்டு தவறான, அநியாயமான, தேவையில்லாத, மார்க்கத்திற்கு புறம்பான இப்படிப்பட்ட ஈடு செயல்களை செய்கிறீர்களா என்று அதற்கு சையதுனா லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தில் அவர்கள் அந்த சீர்திருத்தத்திற்காக அனுப்பப்பட்டார். அதே போல ஒவ்வொரு நபிமார்களும் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அரசியல் ரீதியான உயர்வுக்காக பாடுபட்டார். அரசியல் ரீதியான அந்த நிலையிலே உள்ள அந்த குறைகளை, அந்த அதிகார திமிரின் காரணத்தினால், ஆணவத்தினால் உள்ள அந்த ஃபிரௌனியத்தை அழிப்பதற்கு பாடுபட்டவர்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட துறை அல்ல. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகான முன்மாதிரி. அல்லாஹ் சொல்கிறார், அழகான முன்மாதிரி. எல்லோருக்கும், எல்லா துறை சார்ந்தவர்களுக்கும், எல்லா காலகட்டத்திற்கும் அழகான முன்மாதிரி அவர்களிடத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதனால் தான் அருமையான பெருமக்களே, உலகத்தில் எல்லா சட்டங்களுக்கும் உண்டான தெளிவை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அடிப்படையாக வைத்து சொல்லி தந்தது. ஒவ்வொல்லதி அன்ஸல இலைக்கும் கிதாப முஃபஸ்ஸலா, குர்ஆன் உங்களுக்கு மிக தெளிவான ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறது. அதிலே தெளிவு இருக்கிறது. அடிப்படையான சட்டங்கள் எல்லாம் அதிலே மூலாதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதே போல் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, இனிமேல் உலகத்திலே நபி வரப்போவதில்லை என்று ஒற்றை சொற்றொடர், ஒரு வார்த்தை, லவ் கான பாதி நபியின் லகான உமர், எனக்கு பின்னால் உலகத்தில் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்னு சொன்னார். இந்த ஒரு சொல் உலகத்தின் எல்லா பொய்யர்களுக்கும் சாட்டையிலேயாக அமைந்து விட்டது. உமர் தான் நபியின் துன்யால யாரும் சொல்லல, அவங்க நபியின் உலகத்தில் யாரும் சொல்லவே இல்லை. எனக்கு பின்னால் ஒருவர் உலகத்தில் நபியாக வருவதற்கான நிலை இருக்குமானால் அதற்கு உமர் அல்லாஹ்வும் சொன்னார். அப்படி இல்லை என்று சொல்லும் பொழுது உலகத்திலே பொய்யர்கள் வருவார்கள், தன்னை நபி என்று சொல்வார்கள், அவர்கள் அதற்காக வாதிடுவார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஃபித்னா என்றால் அருமையானவர்களை, எனக்கு பின்னாலே பல்வேறு பொய்யர்கள் வருவார்கள். தான் தான் நபின்னு சொல்வாங்க. எத்தனை பேர் வந்தாங்க நம்ம காலத்திற்கு முன்னாலும் பார்க்கிறோம், நாம் வாழ்ந்த காலத்திலும் கூட கேள்விப்படுகிறோம். அருமையானவர்களே, முசைலமத்துல் கஸ்ஸாப் அல்லாஹ் தஆலா செய்த ஒரு பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னா, சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்கான ஒரு அதிசய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தினார். சமூகத்திலே எந்த பிரச்சனை பாதிப்பை உண்டாக்குமோ அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் ஸல்லல்லாஹு காலத்திலே அல்லாஹ் தந்தான். ஸல்லல்லாஹு காலத்திலே ஒருவன் வந்தான், முசைலமா, நான் தான் நபின்னு சொன்னான். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கடிதம் எழுதினான், நீங்க போய் அந்த பகுதியை பாத்துக்கங்க, நான் இந்த பகுதியை பாத்துக்கிறேன்னா. நீங்க ஊர் அந்த செக்ஷனை பாத்துக்கங்க, எனக்கு வஹி வருகிறது என்று சொன்னான். ஆனா ஜிப்ரீல் இல்லை, வேற ஆள் கொண்டு வர்றாருங்களாம். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் மசூதுல் அனசி ஒருவன், யமனிலே உள்ளவன், அவன் சொன்னான், நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னான். அவன் இப்படி சட்டங்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்னான். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உள்ளவர்கள். ஒரு பெண்மணி சொன்னான், நானும் நபிதான். ஒரு பொம்பளை, நானும் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன், சுஜாஹுல் மூசிலியா என்று ஒரு பெண்மணி, நானும் நபியா அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஆனால் அல்லாஹு தஆலா அவளுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், பின்னால் முஸ்லிம் ஆயிட்டான். பின்னால் அல்லாஹு தஆலா ஈமான் கொள்வதற்குண்டான ஒரு நசீபை அல்லாஹ் வழங்கி விட்டான். அருமையானவர்களே, அது மாதிரி நாம் கேள்விப்பட்ட காலகட்டத்திலே மிர்சா குலாம் அஹமது காதியானி வருவான். அவன் சொன்னா நானும் நபிதான். அவன் சில விசுவாசமான கொள்கைகளை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்படவெல்லாம் இல்ல, அவர் வானத்துல எல்லாம் இல்ல, அவரும் துன்யாவில இயேசுவின் கல்லறை காஷ்மீரிலேங்கிறான்.
புதுசா இன்னைக்கு சொல்லி இங்கதான் அடக்கப்பட்டார், அங்கதான் அடக்கப்பட்டிருக்கிறார் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி சொன்ன அடிப்படையான சட்டங்களுக்கு எதிராக தானும் எங்கேயாவது செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களெல்லாம் பொய்யர்கள் என்பதை எல்லா காலகட்டத்திலும் காட்டிக்கொண்டே இருந்தார். சொன்னாங்க எனக்கு பின்னாலே பொய்யர்கள் வருவார்கள் சொன்னார். மிர்சா குலாம் அகமது சொன்னார், லூதியானா என்ற ஊரிலே மன்சூர் தௌலா அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே உலகத்தினுடைய இறுதி காலகட்டத்திற்கான நிலநடுக்கம் ஏற்படும். நிலநடுக்கம் ஏற்படும், அதோடு உலகத்தினுடைய முடிவு வந்துவிடும் சொன்னான். அவன் யாரை குறிப்பிட்டு மன்சூர் தௌலான்னு ஒரு ஆளை சொன்னானோ அவருக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொன்னா, ஆனா அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. இதுக்கு அடுத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னா அடுத்த பிள்ளையை பிறக்கல, அடுத்த பிள்ளையே பிறக்கவில்லை. பொய்யன் என்பதை அல்லாஹ் தஆலா உலகத்திலே யாரெல்லாம் தன்னை நபி என்று சொல்லி வந்தார்களோ அவர்கள் பொய்யர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நிரூபித்து காண்பித்தார். பல்வேறு செய்திகள், ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய காலகட்டத்திலே ஒருவன் அவன் சொன்னான் நானும் நபின்னு சொன்னான். ரஷாத் கலீஃபான்னு ஒருவன், அவன் இன்னும் வித்தியாசமான சொன்னான். உலகத்துல அவர் நபி மொத்த நபிய 3 தான். உலகத்திலே மொத்த நபிய 3 தான். ஒண்ணு அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3வது ஆள் நான். இந்த 3 பேர் தான் நபி, உலகத்துல மத்த யாரும் நபி இல்லைன்னு சொன்னான். அவன் சொன்னான் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் எனக்கு இப்படிப்பட்ட வகை வருகிறது என்றெல்லாம் உலகத்திலே பொய்யர்கள் வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சான். அதனால நம்முடைய அழுத்தமான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த தாரகம் மந்திரம் போல அவர்களை ரசூலாக ஏற்ற காரணத்தினால் தான் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன விசேஷங்களை அல்லாஹ் அருளினானோ அதையும் நாம் நம்ப வேண்டும். அதிலே ஒன்றுதான் அவர்கள் உலக பொது நபி, மற்ற யாரும் எந்த நபிக்கும் இல்லாத ஒரு நிலை உலக பொது நபி என்பதோடு அவர்கள் தான் இறுதி நபி. கியாமத்து வரை அவர்கள் தான் நமக்கு நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொன்னாங்க. எனக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் ஒரு அழகான வீட்டை கட்டினான், அழகான வீடு. அந்த வீட்டை சுற்றி பார்த்தவர்கள் எல்லாம் அழகாக இருக்கிறது இந்த வீடு என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதிலே ஒரு பகுதி மாத்திரம் காலியாக இருந்தது. ஒரு செங்கல் மாத்திரம் எடுக்கப்பட்டதை போல ஒரு இடம் காலியாக இருந்தது. அழகா இருக்குது, இந்த ஒண்ணு மட்டும் இல்லாம இது சேர்ந்து இருந்துச்சுன்னா பொருத்தமா இருக்குமே, வீடு நிறைவாக இருக்குமே என்று பார்த்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், காலியாக இருக்கக்கூடிய அது நான் தான். நான் எப்பொழுது உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டு விட்டேனோ அந்த நுபுவத் என்ற கட்டிடம், நபித்துவம் என்ற கட்டிடம் நிறைவேற்றி விட்டது. அதனால் எனக்கு பின்னால் எந்த ரசூலோ எந்த நபியுமோ இல்லை என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்வதை போல உதாரணம் சொல்லி நமக்கு சொன்னார். எனக்கு பல்வேறு திருநாமங்கள் இருக்கிறது, எனக்கு பல்வேறு திருநாமங்களை அல்லாஹ் தந்தான். வான முஹம்மதும், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய திருநாமம் முஹம்மது. வான அஹ்மது, நான் அஹ்மது என்ற திருநாமம் பெற்றவன், எனக்கு அஹ்மது என்ற திருநாமம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் எனக்கு பல்வேறு திருநாமங்கள். அதிலே வானல் மாஹி, நான் இந்த உலகத்தில் குஃப்ரை அழிக்க வந்தவன். வானல் மாஹி, அழிக்கக்கூடியவன். அல்லாஹ் தஆலா என்னை கொண்டு உலகத்திலே குஃப்ரை அழித்தான். யார் ஈமான் கொண்டார்களோ அதன் வழியாக உலகத்தில் குஃப்ர் அழிக்கப்படுகிறது. அதே போல வானல் ஹாசிர், என்னுடைய காலடியில் தான் கியாமத்து நாளில் மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார். வானல் ஆகிப், அந்த திருநாமங்களில் உன்னதமான ஒரு திருநாமம் வானல் ஆகிப். என்னுடைய பெயர் ஆகிப் என்று அல்லாஹ் எனக்கு திருநாமம் சொல்லியிருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னார், அல்லது லைஸ பஅதஹு நபிய்யுன், அவர்களுக்கு பின்னால் நபி இல்லை. அந்த திருநாமத்தையும் அல்லாஹ் எனக்கு சொன்னான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய விசேஷத்தை சொல்லி காண்பிக்கிறார். அருமையான பெருமக்களே, இது சொல்லப்படுவதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா, யார் அப்படி உலகத்தில் ஒரு நபி வருவார் என்றோ யாரையாவது குறிப்பிட்டு ஒரு நபி என்று சொன்னால் தீனை விட்டு வெளியேறிவிட்டார். பெயர் வைத்திருக்கிற காரணத்தினாலேயோ கோலத்தின் காரணத்தினாலேயோ இஸ்லாம் அல்ல. பெயர் வச்சிருக்கிறாரு அப்துல்லான், பெயர் அல்ல, பெயர் மாத்திரம். அவருடைய அகீதா என்ன, கொள்கை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாலே உலகத்திலே நபி இருக்கும் என்று சொன்னால் இந்த தீனை விட்டு வெளியேறுகிறார். எனவே அவர் அடுத்த பொருளை நாம சாப்பிட முடியாது, திருமண உறவு வைக்க முடியாது, தீனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை.
அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வெறும் பெயர்களோ கோலங்களோ அல்ல. நம்மளோட வெளியே தூக்கி போட்டிருப்பாங்க, கோலம் அல்ல, அது அடையாளம் அல்ல. அக்கீதா என்ன, அதை கொண்டுதான் ஈமானுடைய நிலைப்பாடு என்பதை நாம் விளங்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நம்முடைய ஈமானை வலிமையானதாக ஆக்கி தந்தருள்வானா. ஸல்லல்லாஹு அந்தஸ்தை புரியும் நசீபை தந்தருள்வானா. அவர்களுடைய காலடியின் கீழ் கியாமத்தில் எழுப்பப்படுவார்களே அந்த நல்ல மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருப்பானா. அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே அந்த சீதேவிகளிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.